வணக்கம் மக்களே. கோவையில் ஒரு ஐடி நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 2500க்கும் மேற்பட்ட ஐடி எம்ப்ளாயீஸை எந்த ஒரு அறிவிப்புமே சொல்லாமல் வேலையை விட்டு சடனாக தூக்கியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோவையில் ஆர்எஸ்புரத்தில் ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ன்ற ஒரு தனியார் ஐடி நிறுவனம் பல வருஷமாக இயங்கிட்டு வருது. இதனுடைய இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இந்த 2 பிரான்ச்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு 2500க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது லாஸ்ட் ஃப்ரைடே 24th அன்னைக்கு எல்லா எம்ப்ளாயீஸுமே நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸ் வந்துட்டாங்க. ப்ளஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்க அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த சுச்சுவேஷனில் கம்பெனி சைட்லேருந்து ஒரு அறிவிப்பு சொல்கிறாங்க. அது என்னன்னா, சம்திங் ஏதோ இஷ்யூ இருக்குது, ஐடி ஷட் டவுன் அந்த மாதிரி, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால் இன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே ஒரு 2 days லீவ் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 2 daysக்கு அப்புறம் ஆஃபீஸ் நார்மலாக ஒர்க் பண்ணுவாங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே சடனாக வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. சரி, ஓகே, இது ஐடி செக்டாரில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. சொந்த ஊருக்கு போகிறவங்க போகிறாங்க, அந்த லோக்கலில் இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்க அப்படியே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது லாஸ்ட் சாட்டர்டே 25th அன்னைக்கு நைட்டு 7:30க்கு ஆஃபீஸ் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் இம்மீடியட்டாக பாஸ் ஆகுது. அந்த மெசேஜில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டாக கம்பெனி சைட்லேருந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனால் எல்லா எம்ப்ளாயீஸுமே அதில் இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாஸ் ஆன உடனே அவைலபிளாக இருக்கிற எம்ப்ளாயீஸ் உடனே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதை பற்றி கம்பெனி சைடில் எதை பற்றியும் கேர் பண்ணிக்கல. அந்த மீட்டிங்கில் கம்பெனி சைட்லேருந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸை எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே ஷேர் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து இந்த கம்பெனி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண போகிறோம், உங்கள் எல்லாரையுமே நாங்கள் ஃபயர் பண்ணுறோம், நாளையிலேருந்து யாருமே ஆஃபீஸ்க்கு வராதிங்க, வழக்கம் போல் இந்த ஆஃபீஸ் இயங்காது, ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் கலந்துக்காத எம்ப்ளாயீஸுக்கு சடனாக அன்னைக்கு நைட்டே 8 மணிக்கே எல்லாருக்குமே ஒரு மெயில் ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. அந்த மெயிலில் இதே விஷயந்தான், எல்லாருமே ஃபயர் பண்ணுறோம், நாளிலேருந்து இந்த கம்பெனி ஒர்க் பண்ணாது, யாருமே ஆஃபீஸ் பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் மூலமாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்தை கம்பெனி சைட்லேருந்து ஷேர் பண்ணுவாங்கன்னு எந்த எம்ப்ளாயீஸுமே எதிர்பார்க்கல. இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எம்ப்ளாயீஸுமே ஆஃபீஸ்க்கு லாகின் பண்ணும்போது யாராலையுமே லாகின் பண்ண முடியல, அவங்களால ஒர்க்கும் பண்ண முடியல, எல்லாரையுமே பிளாக் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல், என்ன காரணம்னு தெரியாமல் எதுக்காக எங்களை வேலையை விட்டு தூக்குனாங்க, அதுக்கு ரீசன் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி சைட்லேருந்து கோவை எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு எம்ப்ளாயி எதுக்காக நம்மளை வேலையை விட்டு நிறுத்தினாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் போயிட்டு அவருடைய ப்ரொஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு அவர் செக் பண்ணி பார்க்கும்போது கம்பெனி சைட்லேருந்து என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் அக்டோபர் மந்த்தே வேலையை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்க, அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 months சேலரி போட்டு உங்கள் ப்ரொஃபைல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த விஷயம் தெரியாமலே எல்லாருமே ஏமாந்துட்டோன்னு தெரியாமலே அக்டோபர்லேருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மந்த்துமே ஆஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லா எம்ப்ளாயீஸுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜனவரி மந்தோட சேலரி எந்த எம்ப்ளாயீஸுக்குமே இன்னும் போய் சேரலை. அதை விட்டுருங்க, வேலை போயிடுச்சு, ப்ளஸ் இந்த சேலரியும் போயிடுச்சு. இப்போ இன்னொரு கம்பெனிக்கு இன்னொரு ஐடி செக்டாருக்கு இவங்க வேலை தேடி போகணுன்னா அதுக்கு ப்ராப்பரான ரிலீவிங் லெட்டர் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் கம்பெனி சைடு தான் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ எதுவுமே கம்பெனி சைட்லேருந்து இதெல்லாம் எந்த எம்ப்ளாயீஸுக்குமே ப்ரொவைட் பண்ணலை. இப்போ அதர் கம்பெனிக்கு இவங்க வேலை தேடி ஜாப் தேடி போகும்போது ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய விஷயமே என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனிலேருந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்க, வேலையை விட்டு நின்றுட்டீங்க,
ஏன் அப்படி நின்னீங்க, எதுக்காக நின்னீங்க, என்ன ரீசன் சொல்லிட்டு 1008 கொஸ்டின் கேட்பான். அதே கம்பெனியில் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலேயும் நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக வரக்கூடிய அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டு, ஐ மீன் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு, அதுவும் வந்து கம்பெனி சைட்லேருந்து இப்போ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா யாருமே தான் இல்லையே அந்த கம்பெனியில். ஆனால் அதையே விட்டுருங்க. இப்போ பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வருவோம். ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகுறான்னா அந்த கம்பெனி சைட்லேருந்து அவன் லாஸ்ட் ஒர்க்கிங் டேட்டை வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து இன்செர்ட் பண்ணணும். அப்படி ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணால் தான் இவங்களால் ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். இப்போ அதுவும் இவங்களால் பண்ண முடியாது. இதனால் எல்லா எம்ப்ளாயீஸுமே வந்து எங்களை வந்து எதுக்காக வேலையை விட்டு தூக்குனாங்க சடனாக, அதுக்கு உண்டான ப்ராப்பர் ரீசன் தெரிஞ்சாகணும். ப்ளஸ் எங்களுடைய ஃபுல் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு ப்ளஸ் ப்ராப்பர் ரிலீவிங் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், சம்திங் எக்ஸட்ரா எல்லாமே வந்து எங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கணும். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி நிறுவனத்துக்கு வெளியே வந்து எல்லா எம்ப்ளாயீஸுமே, ஐ மீன் 2500க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் வந்து இன்னமும் போராடிட்டு தான் இருக்காங்க. இப்போது எல்லா எம்ப்ளாயீஸுமே, நீங்கள் இல்லை நான், எல்லாருமே வெயிட் பண்ணுறது என்னென்னா இந்த மாத கடைசியில் வர அந்த சேலரிக்காக தான். அந்த சேலரியை நம்பி அவங்க எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அதை நம்பி அவங்க ஃபேமிலிஸ் இருக்காங்க. இது எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து இல்லைன்னும் போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி விரக்தியாக தான் இருக்கும். அவங்களுக்கு ப்ராப்பரான நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. எல்லோரும் நம்புவோம் அவங்களுக்கு ப்ராப்பரான நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.